புதுக்கோட்டை எப்பொழுதும் திமுகவின் கோட்டை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஓரணியில் தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி இருக்கிற அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துடைய தலைவர், எதை செய்தாலும் சிறப்போடு செய்கிற மாவட்ட செயலாளர், சிங்கத்தை கொஞ்ச முடியாது செல்லபாண்டியனை வெல்ல முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்துடைய மகத்தான செயலாளர் பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் கே செல்லபாண்டியன் அவர்களே, கோடிக்கணக்கான இளைஞர்களின் ஒரே நம்பிக்கை, கோடி நிலாக்களுக்கு குளிர்ச்சி தருகிற அரசியல் கொற்றவன், நாளைய தமிழகத்தை ஆள இருக்கிற எங்கள் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய போர்ப்படை வரிசையில் பணியாற்றுகிற ஈடு இணையற்ற இளைஞர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ராஜா இங்க கூட தான் இருக்கிறார், சிப்பாய் இங்க கிட்ட தான் இருக்கிறார். 2026 36 வரையில் தமிழ்நாடு நம்ம கிட்ட தான் இருக்கும் என்பதை இங்க எல்லாரும் சொன்னாங்க. விஜயபாஸ்கர் அப்படி பண்ணிட்டார், அந்த நடிகர் அப்படி பண்ணார், இதை பண்ணார்னு நம்ம எல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம். உனக்கு தெரியுமா, பாண்டேன்னு ஒரு பத்திரிகையாளர் இருக்கார், தெரியல எல்லாருக்கும் தெரியுமா? பாண்டேன்னு ஒரு பத்திரிகை, துக்ளக்னு ஒரு பத்திரிகை, தினமலர்னு ஒரு பத்திரிகை, இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகை, ஆஜ்தக்னு சேனல், இது 6மே மோடி கண்ட்ரோல் இருக்கு, RSS கண்ட்ரோல் இருக்கு. அது 6மே சொல்லி இருக்கிறது இப்பொழுது தேர்தல் வைத்தாலும் அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று. தினகரன் சொல்லல, முரசொலி சொல்லல, நக்கீரன் சொல்லல, சொன்னதெல்லாம் யார்? அவால் பத்திரிகை. அவாலுக்கே தெரிந்திருக்கிறது ஸ்டாலின் தான் தொடர்ந்து நாட்டாலே போகிறார். என்ன காரணம்? இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 3 பஸ் கிளம்பி இருக்கு. எத்தனை? 3 பஸ். ஒரு பஸ் சுந்தரா டிராவல்ஸ், அது புதுக்கோட்டைக்கு வந்து மன்னர் நம்பிட்ட வந்துட்டாரு. இன்னொரு பஸ் சனிக்கிழமை கிளம்பிச்சு, அந்த பஸ் சனிக்கிழமை மட்டும் தான் கிளம்புமா. இப்ப மக்கள் கேட்கறாங்க, சுந்தரா டிராவல்ஸ் பஸ் ஜெயிக்குமா, சனிக்கிழமை பஸ் ஜெயிக்குமா? முட்டாள், பிங்க் பஸ் தாண்டா தமிழ்நாட்டில் ஜெயிக்கும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். பஸ் எல்லாம் வாடகை, அதுல கொடுமை. நான் என்னென்னவோ பேசணும்னு மைண்ட் செட்டப்போட வந்த உடனே சில கட்டுப்பாடுலாம் விதிச்சு மேல இருந்தா சொல்லி இதெல்லாம் தொடாதீங்க பேசாதீங்கன்ட்டாங்க. எனக்கு என்ன கொடுமை தெரியுமா? திமுக வயசு 75. இதே இங்க மேடையில் இருக்கிற எல்லா அண்ணன்மார்களால் வளர்த்து விடப்பட்டு ஐயா வெற்றி கொண்டானால் பயிற்சி பெற்று இதே புதுக்கோட்டையில பேசியவர்கள் தான் நாங்கள் எல்லாம். சரி, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு வந்தா இல்ல அப்படி இப்படிதான் சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்ல, திமுக வயசு 75. இந்த வயசை இந்த கட்சியை பார்க்கல என்ன சொல்றான், நேத்து வந்தவெல்லாம் என்ன சொல்றான், திமுக ஒழிப்போம், திமுக வீட்டுக்கு அனுப்புவோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு வெளிப்படையா சொல்லிடுறேன், எங்க அண்ணன் மாவட்ட செயலாளர் மூத்தவங்க கோச்சிக்க கூடாது. எங்களுக்கு வந்த கேடுகாலம் மாதிரி யாருக்கு வரக்கூடாது. எங்களுக்கு வந்த அசிங்க அவமானம் மாதிரி வேற எந்த கட்சி தொண்டனுக்கும் நிர்வகிக்க வரக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த கட்சி யார் யாரை பார்த்தது தெரியுமா, யார் யாரை சமாளிச்சது தெரியுமா, யார் யார் எதிர்த்து நின்று தெரியுமா? தமிழர்களை பார்த்து நான் சேர்த்து சொன்னாரு, நேருக்கு கருப்பு கொடி காட்டின இயக்கம், ஆனாரப்பட்ட இந்திரா காந்தியை சென்னையில மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம், உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வந்தன் என்று சொல்லப்பட்ட ஆனாரப்பட்ட ராஜாஜியை அடக்கிய இயக்கம், பெருந்தலைவர் காமராஜரை எதிர்த்த இயக்கம், அவரை காப்பாற்றிய இயக்கம், பக்தோச்சரத்தை தோற்கடித்த இயக்கம், எம்ஜிஆரை மண்ணக்கவ வைத்த இயக்கம், ஜெயலலிதாவே ஜெயிலுக்கு அனுப்பிய இயக்கம், கல்யாண சுந்தரத்தை பார்த்தோம், ராமூர்த்தியை பார்த்தோம், வாழப்பாடியை பார்த்தோம், இவ்வளவு பேரை பார்த்து அரசியல் பண்ணோம். இப்ப யார் கூட அரசியல் பண்றது தெரியுமா? அணில் குஞ்சி, ஆட்டுக்குட்டி, ஆமை, கற்பாம்பூச்சி, நாங்க அரசியல மேடையில பண்றதா ஜூல பண்றதானே தெரியல. இவனுங்கெல்லாம் தலை நீ கலக்கினி, இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்றான் நாங்க திமுக வீட்டுக்கு அனுப்பணும். எழுதி வச்சுக்கோ. எமர்ஜென்சியை பார்த்தோம், பொடாவை பார்த்தோம், நெருக்கடியை பார்த்தோம், துப்பாக்கி சூட பார்த்தோம், 77 எம்ஜிஆர் பிரிஞ்சார், 82 நாவலர் பிரிஞ்சார், 92 வைகோ பிரிஞ்சார், அடக்குமுறையை பார்த்தோம், துப்பாக்கியை பார்த்தோம், இவ்வளவு பார்த்தோம். இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் தொட முடியலன்னு சொன்னா அது திமுகவுடைய தொண்டன். உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் மந்திரியா? உட்கார்ந்து இருக்கிற எம்பி எம்எல்ஏ ஆயிட முடியுமா? எல்லாரும் கோட்டைக்கு போட முடியுமா? ஆயிட முடியுமானா இல்ல. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற மேடையில் உட்கார்ந்து இருக்கிற நிர்வாகிகள் எதிரில் இந்த இயக்கத்தால் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம உட்கார்ந்து இருக்கிற திமுக தொண்டன். எங்களுக்கு இருக்கிற ஒரே பெருமை என்ன தெரியுமா? பிச்சைக்காரனாக செத்தாலும் திமுக கட்சிக்காரனாக சாக வேண்டும் என்ற ஒரே பெருமை தான். எவ்வளவு பேரை பார்த்தோம்,
நீங்க புதுசு புதுசா கிளம்பி வர தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம். இதுதான் தலைப்பு. திமுக நிர்வாகிகள் தெரியும், திமுக தொண்டர்களுக்கு தெரியும். அது என்ன தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்றது? அது எடப்பாடி மாதிரி மைக் குனிஞ்சு ஆடிக்கிட்டே இருக்கு. அது என்னங்க தலைப்பு? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம். எப்ப குனிஞ்சுது? யார் குனிய வைக்கிறா? யார் நிமிர வைக்கிறா? எதுக்கு தமிழ்நாட்டில் திமுக எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தது? எதற்காக தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் எதுக்கு உறுதிமொழி எடுக்கிறீங்க? என்ன நடக்குது? அதை சொல்வதற்காக தான் இந்த கூட்டம். நீங்க பாக்குறோம், நீங்க சுந்தரா டிராவல்ஸ் பஸ் ஓனர் எடப்பாடி பழனிசாமி கிளம்பி இருக்கிறார். தலைப்பு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை மீட்போம், உரிமையை காப்போம். என்ன தலைப்பு? தமிழ்நாட்டை மீட்போம், உரிமையை காப்போம். வெக்கமா இல்லையா? யார் தமிழ்நாட்டை மீட்கிறது? அடமான வச்ச பாவியே நீங்க தானடா. யார் அடமான வச்சு? டெல்லியில நீங்க தானே. இதே குட்கா விஜயபாஸ்கர் மாவட்டத்தில் பேசுற போது சொன்னார், விஜயபாஸ்கர், டெல்லியில் இருக்கிற மோடியின் காலை நீங்கள் நக்கிற வரையில் இங்க நீங்க பொழப்பு நடத்தலாம். டெல்லி அரசாங்கம் கவிழ்ந்தால் மறுநிமிடமே நீங்கள் கம்மி எண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வெக்கமா இல்லையா? எடப்பாடி பேசலாமா? தமிழ்நாட்டை மீட்போம், உரிமையை காப்போம். நீட் தேர்வு யார் விட்டு கொடுத்தது? ஒரே நாடு ஒரே காடு யார் கையெழுத்து போட்டது? உதய் மின் திட்டம் யார் ஆதரித்தது? என்ஆர்சி யார் ஆதரித்தது? எல்லாமே நீங்க தானையா? இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. யாராவது சைடுல இருக்கிற ஜெயலலிதா அதிமுக சொல்ல மாட்டேன், அண்ணா திமுக சொல்ல மாட்டேன். அது அமித்ஷா திமுக மாறிடுச்சு. ஒரு கட்சி தலைவர், யாராவது அதிமுக நிர்வாகி மனசாட்சியில கை வச்சு சொல்லு, ஒரு கட்சி தலைவர் போய் டெல்லியில பார்த்துட்டு முக்காடு போட்டு ஓடி வரத பார்த்திருக்கியா? வெக்கமா? இதுல வேற ரொம்ப கேஷுவலா போயிடலாம். கரகாடகாரன் படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? பார்க்கலையா? பார்த்தவெல்லாம் கை தட்டு பார்க்கலாம். அதுல ஒரு சீன் வரும். செந்திலும் கவுண்டர் மணியை சேர்ந்து ஒரு சிகப்பு கலர் காரை தள்ளிக்கின்னு போவாங்க. இப்ப ராமராஜன் டென்ஷன் ஆயிடும். அடையாள மானத்தை வாங்குற இந்த காரை வச்சு வித்து தொலைய மாட்டீங்கன்ட்டு. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு பட்டியல் போட்டிட்டே வந்து கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு. அப்ப செந்தில் போய் கேட்பார், அண்ணே இப்ப சொப்பன சுந்தரி யாருன்னு வச்சுன்னு இருக்கிறதுன்னு. அவர் பலால் ஒரு அரை விட்டு இதான் என் வேலையான்னு கேட்பாரு. அந்த மாதிரி இப்ப அதிமுகவை யாரு வச்சிங்கிறான்னு அதிமுகனுக்கே தெரியாது. எடப்பாடி, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், இப்ப பூசா செங்கோட்டையன் 5 பேர் இருக்கிறான். அந்த காப்பி அப்புறம் கொடுக்கலானே. யார் வச்சிருக்கா? அதிமுக தொண்டனுக்கே தெரியாது அதிமுக யார் வச்சுங்கிறான்ட்டு. இதுல எடப்பாடி சொல்றாரு 26 ஆட்சியை பிடிப்போம். எங்க இருந்து பிடிக்கிறது? அதிமுக சின்ன என்ன தானே? இப்படின்னா சின்னம் நம்ம இப்படியே சொல்லலாம். ஒரு இலை யாட்டக்குது ஓபிஎஸ் கிட்ட, இன்னொரு இலை செங்கோட்டை பீச்சு எடுத்து போயிட்டாரு. எடப்பாடி காம மட்டும் போச்சு நிக்கிறாரு. இவரு ஆட்சி எப்படி? தமிழ்நாட்டை மீட்போம். உன் கட்சியை முதல்ல காப்பாத்துற நீ. நீ எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்டையை போட்டாரு, அமித்ஷா அதிமுக ஆட்டையை போட்டாரு. என்ன ஆச்சு இன்னைக்கு? சரி எடப்பாடி ஐயா நீங்க பேசுறீங்களா? ஏதாவது எதிர்கட்சி தலைவர் மாதிரி பேசுறீங்களா? நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் பத்தியும் உதயநிதி ஸ்டாலினை பத்தி எடப்பாடி பேசியிருக்கிறார். ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படி பேசலாமா? ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அப்படி பேசலாமா? நாகரிகம் வேண்டாமா? அறிவு இருக்க வேண்டாமா? மல்லாந்து படுத்து காரி துப்புலாம் எச்ச யார் மேல படும்? எடப்பாடி கேட்கிறார், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு பாட்டு போட்டாங்களே, ஸ்டாலின் வந்தார், விடியல் தந்தாரா? சொன்னதையெல்லாம் ஸ்டாலின் செய்தாரா? கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினாரா? யார் கேட்கிறது? எடப்பாடி பழனிசாமி. எந்த எடப்பாடி? தமிழ்நாட்டில் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தாரு அந்த எடப்பாடி. 2011 2021 10 வருஷம் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி, 10 வருஷம் புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் மந்திரி, 10 வருஷம் அதிமுக ஆட்சி. திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம். இதே 2021 மார்ச் திங்களில் இதே புதுக்கோட்டையில முத்துராஜாக்கு உதயசூரன் ஓட்டு கேட்கிற போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், உதயசூரன் ஓட்டு போடுங்கள்.
என்னை வெற்றி பெற செய்யுங்கள், கோட்டையில் உட்கார வையுங்கள். 502 வாக்குறுதி தந்திருக்கிறேன், நிறைவேற்றுவேன்னார். முத்துராஜா ஜெயிக்க வச்சிங்க, கோட்டையில தளபதி உட்கார்ந்தார். ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், 4 ஆண்டு முடித்திருக்கிறோம். பெருமையோடு சொல்லுகிறோம், 4 ஆண்டில் 502 வாக்குறுதியில் 480 வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர். எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு சொல்றோமா? இல்ல, 80% நிறைவேற்றிருக்கிறோம். எவ்வளவு வருஷத்துல? 4.5 வருஷத்துல. அப்படியே திரும்பி பார்ப்போம். எடப்பாடியை கேட்போம். 10 வருஷம் முதலமைச்சர் ஜெயலலிதா, ஓபிஎஸ், எடப்பாடி. இந்த 10 வருஷத்துல நீங்க 400 சொன்னீங்க, நான் 400 சொல்ல விரும்பல, 4 கேட்கிறேன். ஏன் திமுக ஓட்டு போடணும், ஏன் திமுக மீண்டும் ஜெயிக்க வைக்கணும் உதாரணம் சொல்றேன். நாங்க 4.5 வருஷத்துல 502ல 480 நெருங்கிட்டோம். 10 வருஷம் அதிமுக ஆட்சி, 400 வாக்குறுதி இல்ல. 4 சொல்கிறேன். 2016 அதிமுக சொன்னது, எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி தருவோம். 2016 அதிமுக சொன்னது, எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், வீடு இல்லாத ஏழைகளுக்கு புதிதாக வீடு கட்டி தருவோம். 2016 அதிமுக சொன்னது, எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், இல்லத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு இலவச செல்போன் தருவோம். இப்ப கூகுள் இருக்கு, செக் பண்ணிக்கலாம் யார் வேணாலும். எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் தினமும் 25 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட நீரை இலவசமாக வழங்குவோம். 400 சொன்னார்கள், நான் 4 கேட்கிறேன். ஓரமா கேட்டுக்கொண்டிருக்கிற அதிமுக தொண்டன், உளவாளி வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிற விஜயபாஸ்கர் அவர்களே, பகிரங்கமா கேட்கிறேன். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, 3 முதலமைச்சர்கள். நீங்க சொன்ன இந்த 4 வாக்குறுதியில் ஒன்றையா நிறைவேற்றிருப்பீர்களா? ஒன்றையா தந்திருப்பீர்களா? யாருக்கா இலவச செல்போன் வந்ததா? யாருக்கா இலவச தண்ணி கேன் வந்ததா? யாருக்கா இலவச வீடு வந்ததா? 10 ஆண்டு காலம் கோட்டையில இருந்து சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாத எடப்பாடி எங்கே? கோட்டைக்கு போன 4 ஆண்டில் சொன்னதை செய்து காட்டிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி எங்கே? யோசிக்க வேண்டாமா? கொடுமை. அதிமுக எப்பெல்லாம் உண்மையை சொன்னா அதிமுக கட்சி நல்லா இருக்கணும், 1000 தான் இருந்தாலும் நம்ம பங்காளி கட்சி. ஆனா இப்ப யாரோட சேர்ந்திருக்கு? டெல்லியில் இருக்கிற எஜமானோடு சேர்ந்திருக்கு. இவர் தான் நம்ம தாலி அறுக்கிறாரு பார்த்தா, இவர் ஏன் அறுக்கிறாருன்னா டெல்லியில் இருக்கிற ஓனர் சொல்லி அறுக்கிறாரு. டெல்லியில் இருக்கிற ஓனர் யாரு உங்களுக்கே தெரியும். யாரு? யாரு? மோடி. அமித்ஷா உங்களுக்கு தெரியுமா தெரியாத கூட தெரியல. தெரியுமா உங்களுக்கு அமித்ஷா யாருன்னு? मेरे को मालूम नहीं, मुझको अच्छा मालूम यार. பார் இந்தி எப்படி போகுது பார். அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. யாரு? மோடி வராரு. நம்மள முழுக்க முழுக்க பைத்தியக்காரனே முடிவு பண்ணிருக்காரு மோடி. நமக்கு எதுவுமே தெரியும். ஒரு கொடுமை சொல்ல மறந்துட்டேன். தமிழ்நாட்டில் நான் 100 தடவை சொன்ன பார்லிமெண்ட் தேர்தல்ல, எங்கேயுமே எதுவும் நடக்காது, மலராது மலராதுன்ட்டு. மோடி என்ன பண்ணார்? பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். இந்தியாவில் 35 ஸ்டேட் இருக்கு, எங்கேயுமே போல 9 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். 9 முறை வந்தார். டெல்லியில டிஃபன் சாப்பிட்டு இருந்தாராம். உளவுத்துறை அதிகாரி கூப்பிட்டு கேட்டாராம், எப்படி இருக்கு தமிழ்நாடுன்ட்டு. 9 முறை போயிருக்கேன், பொதுக்கூட்டம் அட்டன் பண்ணியிருக்கேன், பேரணி அட்டன் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்ட்டு. உளவுத்துறை அதிகாரி ரொம்ப கூனி குறுகி சொன்னானா, ஐயா இந்தியாவில் 38 ஸ்டேட் இருக்கு, எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க 9 முறை போல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் 9 முறை போனீங்க. நீங்க 9 முறை போயிட்டு வந்த பிறகும் தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்கலன்னு இருக்கான். அந்த டென்ஷன் ஆயிட்டாராம். 9 முறை போயிருக்கேன், செல்ஃப் எடுக்கலையா? நான் ரோட் ஷோ வரேன், 10வது முறையா வரேன்னு சொல்லுங்க. ரோட் ஷோனா என்னன்னா உங்களுக்கு தெரியும், ஓப்பன் ஜீப்ல ஊர்வலமா போறது. ஓப்பன் ஜீப் ஊர்வலம் ரெடி பண்றாங்க. 5 மணிக்கு ஊர்வலம், 3:45 மோடி வந்துட்டாரு. நான் இருக்கிற தென்சென்னை தொகுதியில தான் ஊர்வலம். எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டத்தை காசு கொடுத்து நிக்க வச்சிட்டாங்க. ஒரு கவர்னர் வீட்டு வந்து டெல்லியில இருந்து வந்து மேடையில ஏறாரு. நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு யூடியூப்ல அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு. பனங்கல் பார்க் மோடின்னு போட்டா அந்த வீடியோ வந்துடும். மோடி வந்தாரு, கார்ல ஏறாரு அந்த ஓப்பன் ஜீப்ல. இதே மாதிரி ரோட் ஷோ பாத்தீங்கன்னா டெல்லியில, பீகார்ல, ராஜஸ்தான்ல, ஜார்க்கண்ட்ல, யூபில எல்லாம் நடக்கும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மோடி ரோட் ஷோ போறாரு, 2 பக்கம் செம்ம ஜனம் இருக்கும், கையாட்டினே போவாரு. அப்போ மோடி வேனுக்குள்ள ஒருத்தர் இருப்பான், எப்பவுமே இருப்பான். அவன் ஒரு கோஷம் போடுவான் மோடி வேனுக்குள்ள. என்ன கோஷம் போடுவான்? கூட்டத்தை பார்த்து ஆப்கி பார் அப்படின்னு கத்துவான். என்ன கத்துவான்? ஆப்கி பார் அப்படின்னு கத்துவான். எதிரில் இருக்க ஜனம் என்ன சொல்லணும்னா, சார் தூ பார், சார் தூ பாருன்னு. இது எங்க? யூபியில, டெல்லியில, ராஜஸ்தான்ல, பீகார்ல, உத்தரப்பிரதேசல. ஓகே, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் என்ன தெரியும்? நேரா வந்தார் மோடி, தேடி கை காட்ட ஆரம்பிச்சாரு. நல்லா கவனிக்கணும், இந்த உள்ள இருந்த எரும மாடுக்கு தமிழ்நாடுன்னு தெரியணும்ல, அது தெரியாமையா அவன் என்ன பண்ணிட்டான்? அதே கோஷத்தை ஆரம்பிச்சான், ஆப்கி பாருன்னா.
எதிர இருந்து நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் சாக்கோபார் சாக்கோபார் டென்ஷன் ஆயிட்டோம். சாக்கோபாரா சார்த்து பாருன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சார்த்து பாரு. நம்ம வீட்டு பிள்ளைங்க எங்க அதெல்லாம் தெரியும். பானிபுரியா விக்கிறோம் நம்ம. சாக்கோ பாருன்னு அந்த டென்ஷன் ஆயி பேரணி பாதியில நின்னு வண்டி விட்டு கீழே இறங்கிட்டாரு. ஆனா போறப்ப பெரிய மனுஷன் உண்மையை சொல்லிட்டு போனான். அண்ணாமலையை கூப்பிட்டாங்க வான்ட்டு. அவன் குனிஞ்சு போய் என்னான்னு கேட்டான். மயர்ல கூட ஜெயிக்க மாட்டேன்னு போயிட்டான். நானும் சொன்ன 40 இடத்துல தமிழ்நாட்டில் தாமரை மலராதுன்னு சொன்னோம். பெரியவர்களே, தாய்மகளே, இந்தியா முழுவதும் பிஜேபியால் வெற்றி பெற முடிந்தாலும், மோடியால் வெற்றி பெற முடிந்தாலும், மோடியால் கால் வைக்க முடியாத ஒரே மண் திராவிட மண். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஆளுகிற மண். எடப்பாடி சொல்றார் தமிழ்நாட்டை மீட் போன்ட்டு. 2-3 விஷயம் மட்டும் சொல்லிட்டு போற ஞாபகம் வச்சுங்க. யாராவது அதிமுக நாளை கால டீ கடையில கேட்டா சொல்லுங்க. உதய் மின் திட்டம் ஒரு கோப்பு சட்டம். என்ன உதய் மின் திட்டம்? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு மீக்கிரன் கிளம்பி இருக்கிறார்ல, ஒரு யோகிதையை சொல்றேன். ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர். நான் இப்ப அந்த அம்மா தான் சொல்றேன். பேர் சொல்லி ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர். ஏன் அம்மான்னு சொல்றேன் தெரியுமா? அவங்க முதலமைச்சர் இருந்த வரைக்கும், எதிர்கட்சி தலைவரா இருந்த வரைக்கும், அதிமுக தலைவியா இருந்தவங்க நாங்க கடுமையா தாக்கி பேசியிருக்கோம், கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கிறோம். ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணோம், தாக்கி பேசணும். ஆனா ஜெயலலிதா ஆளக்கூடாது நினைச்சுமே தவிர வாழக்கூடாதுன்னு ஒரு திமுக காரனும் நினைக்கவே இல்லை. தாக்கி பேசணும். 2016 ஜெயலலிதா முதலமைச்சர். டெல்லியில இருந்து ஒரு கோப்பு வருது ஜெயலலிதா கிட்ட. நல்லா கவனிக்கணும். எந்த அதிமுக கேளு, கோப்பை ஜெயலலிதா அம்மா படிச்சு பாக்குறாங்க. அந்த அம்மா கண்ணெல்லாம் செவந்து போயிடுது, டென்ஷன் ஆகுறாங்க. கோப்பை தூக்கி வீசினாங்களாம். நான்சென்ஸ். யார்கிட்ட கையெழுத்து கேட்குறீங்க? தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் நானா மோடியா? நான் கையெழுத்து போட மாட்டேன். என்ன அவ்வளவு கோவப்பட்டாங்க? ஏன் கையெழுத்து போட மாட்டேன்னாங்க? அந்த கோப்பு பேர் என்ன தெரியுமா? உதய் மின் திட்டம். அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, இனிமே தமிழ்நாட்டுல கரண்ட் பில்லை ஏத்துறதோ குறைக்கிறதோ நாங்க தான் முடிவு பண்ணுவோம். வருஷா வருஷம் ஜூலை மாசம் 20ஆம் தேதி யூனிட்டுக்கு இவ்வளவு பைசா ஏத்தணும் அப்படின்னு எழுதி இருக்கு. ஜெயலலிதா கோவப்பட்டாங்களா? நான் இன்னும் திமுக மேடை தான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். புடவை கட்டி இருந்தாலும் ஆம்பளை மாதிரி ஆட்சி நடத்த ஜெயலலிதா பாராட்டியாக வேண்டும். கோப்புல மோடி கொடுத்து அனுப்பின கோப்பு கையெழுத்து போடல, தூக்கி வீசுறாங்க. என்ன எழுதியிருக்கு? ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் கரண்ட் பில்லை ஏத்தணும். அதான் சாராம்சமே. நம்ம சொல்லிச்சான், நான் முதலமைச்சரா மோடி முதலமைச்சரா, என் ஸ்டேட்ல எப்ப ஏத்தணும் நான் தான் முடிவு பண்ணணும், மோடி முடிவு பண்ணக்கூடாது, கையெழுத்து போட மாட்டேன். பேர் என்ன? உதய் மின் திட்டம். 6 மாசம் நம்ம செத்து போச்சு. இவங்களுக்குள்ள பதவி சண்டை. யார் முதலமைச்சரா வர்றது, யார் அதிகாரம் தக்க வைக்கிறது, யார் திருடுறதுன்ட்டு. எடப்பாடி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், தங்கமணி ஒரு பக்கம், விஜயபாஸ்கர் ஒரு பக்கம், எல்லாம் கூட்டு களவாணிய ஒன்னா சேர்ந்து டெல்லியில ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்கணும். எந்த கோப்பை ஜெயலலிதா தூக்கி போட்டாரோ, எந்த கோப்புல கையெழுத்து போட மாட்டேன்னு மறுத்தாரோ, தமிழ்நாட்டுல கரண்ட் பில்லை ஏத்துற உரிமை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் இருக்கு, மோடிக்கு இல்லைன்னு எந்த ஜெயலலிதா சொன்னாரோ அந்த ஜெயலலிதா செத்து போன உடனே இவனுங்கெல்லாம் டெல்லிக்கு போனாங்க. கோப்பு சென்னைக்கு வரல, இவங்கெல்லாம் டெல்லிக்கு போய் மோடி காலை பிடித்து சூவ நக்கி எந்த கோப்புல ஜெயலலிதா கையெழுத்து போடலையோ அந்த உதய் மின் திட்ட சட்டத்திலே கையெழுத்து போட்டார்கள். வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? நீ எல்லாம் ஜெயலலிதா படத்தை போடலாமா? நீ எல்லாம் ஜெயலலிதா பேரை சொல்லலாமா? பொம்பளையா இருந்தாலும் மோடி கடங்காத ஜெயலலிதா எங்க? தலையில முக்காடு போட்டு அமித்ஷா வீட்டுக்கு போற எடப்பாடி பழனிசாமி எங்க? நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? கையெழுத்து போட்டு வந்துட்டா நாசமா போறவன் போறப்ப மாரியத்தை கொள்ள மண்ணவாரி போட்டு போங்க. சட்டம் என்ன? ஒவ்வொரு ஜூலை மாசம் 20ஆம் தேதி கரண்ட் பில் ஏத்தணும். இன்னி வரைக்கும் நெருக்கடி டெல்லி நமக்கு. கரண்ட் பில்லை ஏத்து, கரண்ட் பில்லை ஏத்துன்னு யார் அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது? அடுத்து ஒரே நாடு ஒரே காடு. யார் கையெழுத்து? உதய் மின் கையெழுத்து போட்டது யாரு? தங்கமணி. ஒரே நாள் ஒரே காடு. எடப்பாடி முதலமைச்சர், தமிழ்நாட்டு உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தஞ்சாவூரை தெரிஞ்சவர் டெல்லிக்கு போறார், கையெழுத்து போட்டார். ஜெயலலிதா கையெழுத்து போட வேணாம்னு சொன்னாங்க, போட மாட்டேன்னாங்க. அது என்ன எழுதி இருந்தது? யூபி காரன், டெல்லி காரன், ராஜஸ்தான் காரன், வடநாட்டுக்காரன் அங்க வச்சிருக்கிற ரேஷன் கார்டை இங்க கொண்டு வந்து ரேஷன் கடையில அரிசி வாங்கலாம். அதான் அதனுடைய சட்டம். என்னது? உத்தரப்பிரதேச ரேஷன் கார்டு, டெல்லி ரேஷன் கார்டு, ராஜஸ்தான் ரேஷன் கார்டு, பீகார் ரேஷன் கார்டை எடுத்துன்னு வந்து இங்க கொடுத்து அரிசி வாங்கலாம். ஜெயலலிதா போட மாட்டேன்னாங்க. என் வீட்டுல, என் தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் கடைக்கு அரிசி இல்ல, நான் எப்ப வடநாட்டுக்காரன் தரது? கேட்டது ஜெயலலிதா. நம்ம செத்து போச்சு. டெல்லிக்கு போனா காமராஜ்,
தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் பத்திரங்கமா குற்றச்சாட்டு சொல்லுகிறேன், கையெழுத்து போட்டார்கள். ஒரே நாடு ஒரே காடு. இப்ப சொல்லுங்க, யார் உரிமையை விட்டு கொடுத்தது? பெரியவரே, தாய்மகளே, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தொப்பி போட்டு சுத்துறார். சிறுபான்மை மக்களே ஓட்டு வேணும், அதிமுக என்னைக்கு முஸ்லிம்க்கு ஒற்றுதனியாக இருக்கும் இப்படி பேச உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா? இஸ்லாமிய மக்கள் மறந்துட்டாங்களா? என்ஆர்சிக்கு ஓட்டு போட்டது யாரு? சிஏக்கு ஓட்டு போட்டது யாரு? அமித்ஷா பேச்சை கேட்டு முத்தலக் தடை சட்டத்தை ஆதரிச்சது யாரு? மதமாட்ட தடை சட்டத்தை சரின்னு சொன்னது யாரு? காஷ்மீர் 370 ஆதரிச்சது யாரு? இவ்வளவு வேலை பண்ணிட்டு இப்போ எடப்பாடி சொல்லுகிறார், நான் தான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு உற்றத்தோடு. இன்னைக்கு புதுக்கோட்டையில் சொல்ல எழுதி வச்சுக்கோ, நீ தொப்பி போட்டு வந்தாலும் லுங்கி கட்டி வந்தாலும் மசூதி வாசல்ல கஞ்சி குடித்தாலும் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், நீ சுண்ணத்தே பண்ணா கூட ஒரு முஸ்லீம் உனக்கு ஓட்டு போட மாட்டான் என்பதை மறந்து விடக் கூடாது. ஏமாலியா தெரியுதா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? எதை ஜெயலலிதா எதிர்த்தாரோ, எதை ஜெயலலிதா நிராகரித்தாரோ, எதற்கு கையெழுத்து போட மாட்டேன் என்று சொன்னாரோ, எது தமிழ்நாட்டுக்கு எதிரி என்று சொன்னாரோ அத்தனை காரியத்தையும் எடப்பாடி பழனிசாமி செய்தார். எதற்காக? ஜெயலலிதாவுடைய கட்சி தொண்டனாக இருந்திருந்தால், ஜெயலலிதா விசுவாசியாக இருந்திருந்தால் அந்த வேலையை பண்ணியிருப்பாரா? ஏன்? பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மோடி அமித்ஷாக்கு கால் அமுக்கி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. மோடி அமித்ஷாவின் அடிமையாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. மோடி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இங்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்க பஸ் விட்டோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், உங்களுக்கு உங்க வீட்டு பொண்ணு காலேஜுக்கு போன 1000 ரூபாய், பையன் காலேஜுக்கு போன 1000 ரூபாய், உயிர் காக்க 48, இல்லம் தேடி மருத்துவம், இப்படி எல்லா திட்டமும் சொல்றாங்க. நேற்று முன்தினம் முதலமைச்சர் திட்டத்தை துவக்கி வச்சு என்ன திட்டம் தெரியுமா? அம்மா இல்லாத பையனுக்கு மாசம் 2000 ரூபாய். எப்படி? அம்மா இல்லாத பையனுக்கு மாசம் 2000 ரூபாய், அப்பா இல்லாத பையனுக்கு மாசம் 2000 ரூபாய். 2 பேருமே இல்லையா, அவன் 18 வயசு படிச்சு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய அரசு மாசம் 2000 தரும் என்று சொன்ன முதலமைச்சர். இதெல்லாம் திட்டமா? இதெல்லாம் மக்களுக்கு கொடுத்தோம். உண்மையான திட்டம் என்ன தெரியுமா? இத சில பேர் பேசினுக்கிறான், திமுக ஆட்சிக்கு வந்தது என்ன பண்ணுச்சு? இலவசம் கொடுத்து கெடுக்குது, இலவசம் கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்குது, உழைக்கணும், தொழில் தரணும், தொழிற்சாலை தரணும். திமுக என்ன பண்ணுச்சுன்ட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டவனுக்கும் சொல்றேன், போடாதவனுக்கும் சொல்றேன், திமுக என்ன பண்ணுச்சு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அவர் அதிமுக ஆட்சி, விஜயபாஸ்கர் மந்திரி, தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை சார்பில், தமிழ்நாடு அரசு சர்வீஸ் கமிஷன் சார்பில், தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு துறை சார்பில் 400 பேரை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. தயவு செய்து எல்லாரும் நல்லா கேட்கணும், 400 பேர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஜெய் போஸ்டுக்கு செலக்ட் ஆகி வராங்க. அது என்னங்க வேலை எடுக்கிறது சாதாரண, அது என்னங்க பெரிய விஷயமா பேசுறீங்கன்னா, இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. 400 பேர் செலக்ட் ஆகி வரான், அதுல 44 பேர் இந்திக்காரன் வரான். எவ்வளவு பேர் வரான்? 44 பேர் ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசை சார்ந்த 400 பேர்ல 40 பேர் இந்திக்காரன் உள்ள வரான். யாருக்கு எதுவுமே புரியல. தமிழ்நாடு சார்ந்த சட்டம் என்ன தெரியுமா? இந்திக்காரன் தேர்வு எழுத முடியாது, ஆனா இந்திக்காரன் எக்ஸாம் எழுதனானா, நல்லா கவனிக்கணும், இந்திக்காரன் எக்ஸாம் எழுதனானா, எக்ஸாம் தமிழ்ல எழுதனானா, பாஸ் பண்ணானா, அவனுக்கு 40 பேருக்கு வேலையும் போட்டு கொடுத்துச்சு கவர்மெண்ட். ஒண்ணுமே புரியல. திமுக பார்லிமெண்ட் கேள்வி கேக்குது, தமிழ்நாடு சட்டமன்ற கேள்வி கேக்குது. அப்பதான் ஒரு ரகசியத்தை உடைக்கிறாங்க. என்ன ரகசியம்னா, இந்தியாவில் இருக்கிற வடநாட்டை சேர்ந்தவர் கூட தமிழ்நாடு அரசு பணிக்கு தேர்வு எழுதலான்ட்டு அந்த சட்டத்தை திருத்தியது அதிமுக அரசு. கேக்குறான்ல, அதிமுக திமுக எல்லாம் வித்தியாசம், ரெண்டும் ஒரே கட்சி தான், ரெண்டும் ஒண்ணுதான்றான்ல. அந்த பைத்தியக்காரங்க சொல்றேன், இந்திக்காரனும் தமிழ்நாடு அரசு வேலை வாங்குவது தேர்வு எழுதலான்ட்டு ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி சட்டத்தை திருத்துகிறார். என்னாச்சு? 400 பேர்ல 40 பேர் இந்திக்காரன் வந்துட்டான், பஸ் டிரைவர்ல 50 பேர் வந்துட்டான். இப்படி எல்லா துறையிலும் வடநாட்டு இந்திக்காரன் ராஜஸ்தான், டெல்லி, பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ள வரான். நான் இங்க இருக்கிற எல்லாரையும் கேட்கிறேன், சைட்ல கேட்டுட்டு இருக்க திமுக ஓட்டு போடாத நடுநிலையாள பார்த்து கேட்கிறேன், புதுக்கோட்டையில பிறந்த ஒருத்தன் போய் டெல்லியில வேலை வாங்க முடியுமா? தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தன் போய் ராஜஸ்தான்ல வேலை வாங்க முடியுமா? தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழன் போய் பீகார்லயோ, ஒரிசாலயோ, ஜார்க்கண்ட்லயோ வேலை வாங்க முடியுமா? முடியாது. உங்களை அடிமைன்னு சொல்றோம்ல, எடப்பாடி அடிமைன்னு சொல்றோம்ல, அதிமுகவை அடிமைன்னு சொல்றோம்ல. ஏன் தெரியுமா சொல்றோம்? மோடி சொன்னாருன்ட்டு, அமித்ஷா சொன்னாரு, அவங்களுக்கு பயந்து சட்டத்தை திருத்தினார்கள். என்னன்ட்டு, இந்திக்காரனும் அரசு வேலையில சேரலாம். 40 பேர் சேர்ந்தான். 40 பேர் வாய்ப்பு யாரு பறி போச்சு? நம்ம தமிழந்து, நம்ம ஜாதி, இது நம்ம ஆளுது.
40 பேருக்கு வாய்ப்பு பறி போச்சு. 40 பேருக்கு இந்திக்காரங்க வேலை கிடைத்தது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தருவாருன்னு சொன்னோம்ல. உதயசூரனுக்கு ஓட்டு போட்டீங்கல்ல, கோட்டையில உட்கார வச்சீங்கல்ல. விடியல் எப்படி தந்தார் தெரியுமா? கோட்டைக்கு போன முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையெழுத்து போட்டார். என்ன கையெழுத்து தெரியுமா? இனிமேல் தமிழ்நாட்டின் அரசாங்க வேலை அனைத்தும் தமிழ்நாட்டில் பிறந்தவனுக்கு மட்டும்தான் வழங்க வேண்டும். இப்ப சொல்றா, நாங்க செஞ்சோமா இல்லையா? இந்திக்காரன் உள்ள வர முடியுமா? ராஜஸ்தான், யூபி, ஜார்க்கண்ட், ஒரிசா, டெல்லி உள்ள வர முடியுமா? முடியாது. அடிமை சாசனத்தை எடப்பாடி எழுதினார். பெரியவர்களே, தாய்மகளே, இந்தியாவில் 30 முதலமைச்சர் இருக்கிறார்கள். ஆனால் 30 முதலமைச்சர்லயே ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியை ஆண்மையோடு எதிர்க்கிற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மாத்திரம்தான். இன்னைக்கு மோடியின் பிடாரி மேரை புழுத்து குலுக்குகிற ஒரே ஆண்மகன் தமிழ்நாட்டு முதலமைச்சர். தமிழ்நாட்டின் எல்லை சாமி மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கு வேலி போட்டு பாதுகாக்கிற தலைவன் அண்ணன் மு.க. ஸ்டாலின். எடப்பாடி யாரோடு இருக்கிறார்? மோடியோடு. எடப்பாடி யாரோடு இருக்கிறார்? அமித்ஷாவோடு. டெல்லிக்கு போறார், தனியா பேசுறார், முக்காடு போட்டு வெளியே வரார், ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறார், ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரார். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகா இது? பிரச்சனைக்கு வருவோம். நீட்டை கொண்டு வந்தது மோடி அரசு. நீட்டை எதிர்க்க வேண்டும் அதிமுக கொள்கை, நீட்டை எதிர்க்க வேண்டும் திமுக கொள்கை. இன்னைக்கு மோடியும் எடப்பாடியும் ஒன்றா உட்கார். கொடுமை தெரியுமா? கேட்கிறவன் கேனையன் தெரிஞ்சா KR ராஜா கொண்டில கேடிவி தெரிதுன்னு. எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடியை பக்கத்து போல உட்கார்ந்துங்கிறாங்க. ஒரு கூட்டத்துல பக்கத்து போல உட்கார்ந்துங்கிறாங்க. 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. இவரு காது கொடுக்கிறார், எடப்பாடி ஏதோ சொல்றாரு, உடனே அவர் சிரிக்கிறார், உடனே அவர் காது கொடுக்கிறார், ஏதோ சொல்றாரு. 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. கொடுமை என்ன தெரியுமா? எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது, மோடிக்கு தமிழ் தெரியாது. ஆனா 2 பேரும் அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசுற மாதிரி. இங்க ஒரு அண்ணன் நல்லா ஹிந்தியில பேசி காமிச்சார். உடனே மோடி வந்து டெபி கையெல்லாம் ஆட்டினாரு. நம்மள முழுசாவே பைத்தியக்காரன்னு நினைச்சுக்கிறார் மோடி. அவர் பேசுறது அப்படியே சொல்லட்டுமா? சொல்லவா வேணாவா? மோடி மாதிரி சொல்லவா வேணாவா? மோடி மாதிரி அப்படியே நான் சொல்றேன், தப்பா இருந்தா எழுந்து சொல்லுங்க. மோடி மாதிரி அப்படியே, நல்லதுக்காக இல்ல, அவர் பண்ண அயோக்கியத்தனத்தை. மோடி மாதிரி அப்படியே சொல்ல, கை தட்டுங்க பார்க்கலாம். அவர் வந்தார் மேடைக்கு. இப்படி அவர் தெரியல, அவர் இப்படி கையாட்டுவார் நினைக்கிட்டு, मेरे प्यारे मित्रों, भाइयों बहनों, கவிஞன் பூக்குண்டனார். அதிர்ச்சி ஆயிட்டேன். அவர் எப்படா பேர் மாத்தினாரு? யாதும் ஊரே நீம்பல் கேளீர்னா. நல்ல வேற அவர் உயிரோடு இல்லை. சொல்றா, எங்கள் மோடி தான் தமிழுக்கு பாடுபடுகிறார். அவர் வந்தார். भाइयों बहनों, कांग्रेस को सत्ता से हटाऊंगा, एक एक गरीब के अकाउंट में 15 लाख डालूंगा. ஐயோ 5 லட்சம் போடுறானா? இங்க ஒரு வேலைக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திமுக அது செஞ்சுதான் இது செஞ்சுதான் எவன் கேட்க ஆரம்பிச்சான்ல. 5 லட்ச ரூபாய் போடுறேன்னு சொன்னது யாரு? எவ்வளோ போட்டாரா? मेरे प्यारे मित्रों, कांग्रेस ने देश को बर्बाद कर दिया. गरीब का बेटा आऊंगा, एक एक सिलेंडर 300 रुपए को देऊंगा. எடப்பாடி ஒண்ணி புரியல, கைத்தப்பா நாம பேசுறாரு பண்ணிட்டு. சத்தியமா புரியல. என்ன சொன்னார்னா, ஒரு ஏழை தாயின் மகன் ஆட்சிக்கு வந்தால், 3வது முறை ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் 300 ரூபாய்க்கு தருவேன்னாரு. எவ்வளவுக்கு? இது என்ன புரட்டாசி மாசம் தானே? புரட்டாசி தானேங்க? 4வது நாள் இல்ல, முதல் சனிக்கிழமை. கரெக்டா? ஒரு பாய் கரெக்டா சொல்றேன் பாருங்க. புரட்டாசி வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டுல? முதல்ல நான் சின்ன வயசா இருக்கிறப்ப என் கூட படிச்சவங்களாம் நாம போட்டு கையில ஒரு சொம்பு ஒன்று கொடுத்தமிச்சு அந்த வீட்டு காம்பவுண்ட்ல போய் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துவாங்க. அதை அரிசி போடுவாங்க, அதை வீட்டில் சாப்பிடுவாங்க. இப்பெல்லாம் யாரும் போறதே இல்லை. எல்லாம் பெருமாள் இதுலயே பாத்துறாங்க, இன்ஸ்டாலேயே பாத்துறாங்க. பெருமாள் நாம எப்படி போடுவோம்? 3. நாமத்துக்கு எத்தனை கோடு? சத்தமா சொல்லுங்க. 3 கோடு. 5 லட்ச ரூபாய் தரேன்னு சொன்னது யாரு? கொடுத்தாரா? முதல் கோடு போட்டாரு. இப்ப 2வது கோடு. நாமத்துல 2வது கோடு என்ன கலரு? சிலிண்டர் என்ன கலரு? 2வது கோடு போட்டாரு. இப்போ 3வது கோடு.
मेरे प्यारे मित्रों, पेट्रोल डीजल का कीमत कम करूंगा, पेट्रोल डीजल 40 रुपए को देंगे. ஐயோ பெட்ரோல் 40 ரூபாய்க்கு தரானா? எவ்வளவுக்கு? இப்ப எவ்வளோ? சத்தமா சொல்லுங்க. தரேன்னு சொன்னது எவ்வளோ? கொடுக்கறது 3வது கோடு. இப்ப நாமம் போட்டா என்ன சொல்லணும்? சத்தமா இன்னொரு வாட்டி. மோடிக்கு மோடிக்கு மோடிக்கு. இதெல்லாம் நியாயமா? பாரதியாருக்கு சம்பளம் கொடுக்கணுங்க. அவன் 2400 கோடி ரூபாய் தரல. என்ன தெரியுமா சொல்றாரு? இந்தி படிக்கிறேன்னு சொல்லு, இந்திய சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லு, நான் சம்பளம் கொடுக்கறேன். என்ன அநியாயம் இது? நம்ம இந்தி கத்துக்கணுமா? அப்பதான் சம்பளம் கொடுப்பாராம், பணம் கொடுப்பாராம், இல்லைன்னா தரமாட்டாராம். யார் விட்டு பணத்தை கேட்கிறோம்? தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் பிடிக்கும்னு சொல்றது, தமிழர்கள் பிடிக்கும்ன்றது, ஔவையார் பிடிக்கும்ன்றது, பாரதி பிடிக்கும்ன்றது. ஆனா இன்னைக்கு நிதி என்ன? இங்க பேசுறது மாவட்ட செயலர் சொன்னார், 10 பஞ்சாயத்தை கார்பரேஷன்ல சேர்த்துட்டோம். 10 பஞ்சாயத்தை கார்பரேஷன்ல சேர்த்து இருந்தாலும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தொடரும்னாரு. இது வரைக்கும் 2000 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு. மோடி தர வேண்டியது தரல. நீட் தேர்வு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார். மாணவர்கள் எதிர்காலம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார். இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிற மோடியோடு அமித்ஷாவோடு எடப்பாடி கூட்டணி வைத்திருக்கிறார். ஆகவேதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், தமிழ்நாட்டை தலகுனிய விட மாட்டோம். எப்படி தலகுனிய சொல்றாங்க? இந்தி படி, பணம் தரேன். நீட்டை ஏத்துக்கோ, பணம் கொடுக்கறேன். மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோ, பணம் கொடுக்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், எடப்பாடி பழனிசாமியா இருந்தா காலில் விழுந்து இந்தி மட்டும் இல்லைங்க, தெலுங்கு கன்னடம் எல்லாம் படிக்கிறேன் இருப்பார். ஆனா என் தலைவன் யார்? டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த வீர திருமகன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், நீ இந்தி படிச்ச 3000 கோடி தருவியா? 10,000 கோடி கொடுத்தாலும் நான் இந்தியை தமிழ்நாட்டில் சொல்லி தர மாட்டேன் சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களிடத்திலே பணிவோடு கேட்பது, 4.5 ஆண்டுகாலம் ஆட்சியை முடித்திருக்கிறோம். எங்களால் முடிந்த வரையில் சொன்னதையும் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். மக்கள் நல திட்டங்களை பார்த்து பார்த்து நிறைவேற்றிருக்கிறோம். தமிழனை தலைநிமிர செய்திருக்கிறோம். தொழில்துறையில் தமிழ்நாடு முதலிடம், சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு முதலிடம், போக்குவரத்து துறையில் தமிழ்நாடு முதலிடம், வேலை வாய்ப்பு தருவதில் தமிழ்நாடு முதலிடம், கூட்டுறவு சங்கத்தில் தமிழ்நாடு முதலிடம், பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடு முதலிடம், அடிப்படை கட்டமைப்பில் தமிழ்நாடு முதலிடம், கல்வி மேம்பாட்டில் தமிழ்நாடு முதலிடம், பட்டியலின மக்களை கைதூக்கி விடுவதில் தமிழ்நாடு முதலிடம். இதெல்லாம் சைதை சாதிக் சொல்லல, இதெல்லாம் நான் சொல்லல. டெல்லி ஒன்றிய சர்க்கார் திமுக அரசு விருது கொடுத்திருக்கிறது. டெல்லி கொடுத்த விருது இந்த 4.5 வருஷத்தில் 1900 விருதுகளை திமுக அரசுக்கு மோடி அரசு தந்திருக்கிறது. நாங்கள் தவறு செய்திருந்தால், நிர்வாகத்தை சரியாக நடத்தாமல் இருந்திருந்தால், நாங்கள் முட்டுக்கட்டை போட்டிருந்தால், தோல்வி அடைந்திருந்தால், இந்த விருந்தெல்லாம் எங்களுக்கு டெல்லி அரசாங்கம் மோடி அரசு தந்திருக்குமா? பாராட்டி இருக்குமா? பெரியவர்களே, தாய்மகளே, யார் யாரோடு வேணாலும் சேரட்டும். நம்முடைய பணிவோடு கேட்பது, தேர்தல் நடிகர் வரலாம், நடிகை வரலாம், கண்ணீர் விட்டு கருதலாம், அழுகலாம். ஆனால் நம்மோடு யார் இருப்பார்கள்? நம்முடைய எதிர்காலம், விவசாயிகளின் எதிர்காலம், விவசாய கூலிகளின் எதிர்காலம், தொழிலாளிகளின் எதிர்காலம், இவையெல்லாம் காக்க வேண்டும் என்று சொன்னால், இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் தமிழன் என்ற கெத்தோடு இருக்கணும்னா, மரியாதையோடு இருக்கணும்னா, நெஞ்ச நிமிர்த்தி நடக்கணும்னு சொன்னா, நாம் டெல்லியை பார்த்து பயப்பட வேண்டுமா? டெல்லி நம்மை பார்த்து பயப்பட வேண்டுமான்னு சொன்னால், டெல்லி தான் நம்மை பார்த்து பயப்பட வேண்டும். அப்படி டெல்லி பயப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆண்மகன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அது யார் ஆள வேண்டும்? நரேந்திர மோடி அமித்ஷாவை பார்த்து கூனி குறுகிற எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா? மோடியின் பிடாரி மேலே பிடித்து உழுக்குகிற மு.க. ஸ்டாலின் வேண்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்காக கோரிக்கை வைக்கிற மு.க. ஸ்டாலின் வேண்டுமா? அடிமை சாசனம் எழுதி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா? எல்லாத்தையும் விட்டு கொடுத்து சுகபோகம் அனுபவித்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா? மோடி எதிர்த்து நிற்கிற எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் வேண்டுமா? தமிழ்நாட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று தைரியத்தோடு நெஞ்சை நிமிர்த்தி ஆண்மையோடு பேசுகிற மு.க. ஸ்டாலின் வேண்டுமா? ஜெயலலிதா எதிர்த்த சட்டத்தை எல்லாம் கையெழுத்து போட்டு கூட சரண்டர் ஆனாரே எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். ஆட்சி அதிகாரம் இருக்கலாம், போகலாம். தேர்தல் காலத்தில் ஆட்சி அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆகலாம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆகலாம். ஜனநாயக நாட்டில் இது சர்வசாதாரணம், நடைமுறையில் ஒன்று. ஆனால் இந்த தேர்தல் எப்பேற்பட்ட தேர்தல்? ஒருவேளை அத்தைக்கு மீசம் முளைச்சாதான் சித்தப்பா,
அத்தைக்கு மீசையும் முளைக்காது, அத்தை சித்தப்பா ஆகவும் முடியாது, எடப்பாடி முதலமைச்சரா வரவும் முடியாது. வேற விஷயம். சிந்தித்து பாருங்கள். கடந்த 4 ஆட்சியில் உரிமை விட்டுக் கொடுத்தவர்கள், தமிழ்நாட்டை புறக்கணித்தவர்கள், அடமான வைத்தவர்கள் கூட்டணியோடு வருகிறார்கள். பணிவோடு அவங்களை பார்த்து கேளுங்கள், மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்? ஏன் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் ஏன் இன்னும் சம்பளம் கொடுக்கல? ஏன் இன்னும் வாதியாக சம்பளம் கொடுக்காம இருக்கிறார்? ஏன் இன்னும் எங்களை இந்தி படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்? ஏன் பெட்ரோல் விலையை ஏத்தினார்? ஏன் சிலிண்டர் விலையை ஏத்தினார்? ஏன் இன்னும் நீட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மாணவர்களை ஏன் சாகடிக்கிறார்? கேட்க வேண்டியது நீங்கள், கேட்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி இடத்தில். இன்று வரையில் பெரியவர்களே, தாய்மகளே, குறிப்பா அந்த புதுக்கோட்டை மாவட்டம் தான் கஜா புயல் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதிக பாதிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் கஜா புயல். நான் சென்னையை சேர்ந்தவன், பார்த்து படித்து வீடியோ பார்த்து தெரிந்து கொண்டவன். லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் அழிந்துதான். நான் இங்கே 2 நிமிஷம் வெயிட் பண்றேன். கூகுளை ஓபன் பண்ணுங்க, யாரா இருந்தாலும் சரி கூகுள் ஓபன் பண்ணுங்க, அந்த கஜா புயலும் போடுங்க. நம்முடைய அரசாங்கம் கேட்ட நிதி எவ்வளவு, மோடி கொடுத்த நிதி எவ்வளவு, தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். வரதா புயல் வந்தது, தமிழ்நாட்டை புறக்கணித்தார்கள். கஜா புயல் வந்தது, தமிழ்நாட்டை புறக்கணித்தார்கள். ஒக்கி புயல் வந்தது, தமிழ்நாட்டை புறக்கணித்தார்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் வெள்ளத்திலே மூழ்கி போனது, தமிழ்நாட்டை புறக்கணித்தார்கள். தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி வெள்ளத்திலே மூழ்கி போனது, தமிழ்நாட்டை புறக்கணித்தார்கள். ஒரு பக்கம் வறட்சி, தமிழ்நாட்டுக்கு வரல. உத்தரகாண்ட்ல வெள்ளம் 1500 கோடி, உத்தரப்பிரதேசல வெள்ளம் 4000 கோடி, ராஜஸ்தான்ல வெள்ளம் 2000 கோடி. ஐயா, நாங்க தெருக்கோடியில நிக்கிறோம் ஐயா, எங்களுக்கு ஏன் தர மாட்டேங்கிற? தமிழனுடைய ஓட்டு இனிக்கும், தமிழ்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? சவால் விட்டு சொல்றேன், நாளைக்கே பிஜேபி அதிமுக கூட்டம் போட்டு சொல்லு, கஜா புயல்ல மத்திய ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னு. செய்யலீங்க. கசப்பா பாக்குறான், புறக்கணிக்கிறான். இங்க இருக்கிற சில பைத்தியங்கள் மோடி நல்லவர் நம்பிட்டு இருக்கிறான். மோடி நல்லவர்ல. இந்தியாவுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், ஓட்டு திருடன் தான் நரேந்திர மோடி. 70 தொகுதியில் ஓட்டை மாற்றி போட்டு வெற்றியை பறித்திருக்கிறார் நரேந்திர மோடி. ஓட்டு திருடன் நரேந்திர மோடி என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மோடி ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு சலுகை இல்லை, மாநில உரிமை பறிக்கப்படுகிறது, குறிப்பாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. இறுதியா ஒன்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு 6 மாசம் முன்னாடி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி சொன்னார். என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் நடந்த அகல ஆராய்ச்சியில ஒரு இரும்பு துண்டு ஒண்ணு எடுத்தாங்க. ஒரு 100 அடி கீழே நோன்ல ஆராய்ச்சி பண்ணப்போ ஒரு இரும்பு துண்டு கிடைக்குது. அந்த இரும்பு துண்டு பிரிட்டனுக்கு போகுது, அதே துண்டு அமெரிக்காவுக்கு போகுது, அதே துண்டு டெல்லிக்கு போகுது. 3 லேபுக்கு போகுது. எங்க? அமெரிக்கா, லண்டன், டெல்லி. அமெரிக்கா காரணம் லண்டன் காரணம் எழுதி வச்ச மாதிரி ஒண்ணு சொன்னா. என்ன தெரியுமா சொன்னா? உலகத்திலேயே பெருமை பண்ணோம். நம்ம இந்த ஓட்டுக்கு பேசுறோமா? திமுக பார்த்த மாதிரி வெற்றியும் இல்லை, திமுக பார்த்த மாதிரி தோல்வியும் இல்லை. வரலாறு சொல்லிட்டா அந்த அமெரிக்கா பல்கலைக்கழக அந்த ஆராய்ச்சி நிறுவனமோ லண்டன் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுது, உலகம் தோன்றிய காலத்திலேயே இரும்பை முதல்ல பயன்படுத்தியது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழன் தான் அப்படின்னு சொல்லுது. பெரிய சந்தோஷம் முதலமைச்சருக்கு. உலகத்திலேயே இரும்பை நம்ம தான் முதல்ல யூஸ் பண்ணோம், உருவாக்கணும், நம்ம தான் இரும்பை முதல்ல யூஸ் பண்ணோம்ட்டு அமெரிக்கா நாடாளுமன்றம் வாழ்த்து சொல்லுது. சூப்பர், நீங்க தான் பழைய ஆளுன்ட்டு. லண்டன் பார்லிமெண்ட் நம்மளை பாராட்டுகிறது, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வாழ்த்து செய்தி அனுப்புறாங்க. ஓ சூப்பர்யா, நாங்க தான் பழைய ஆள் நினைச்சோம், நீ எங்களை விட பழைய ஆளு, நீ தான் இரும்ப முதல்ல யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன்னு. நான் மோடி என்ன பண்ணிருக்கணும்? அமெரிக்கா பாராட்டுது, வாழ்த்து சொல்லுது, லண்டன் பாராட்டுது, வாழ்த்து சொல்லுது. சொந்த நாட்டின் பிரதமர் ஓட்டுக்காக பிச்சை கேட்க இங்க வந்து வணக்கம் சொல்ற நரேந்திர மோடி, பாரதி பிடிக்கும், ஔவையார் பிடிக்கும், திருவள்ளுவர் பிடிக்கும், செய்யுள் பிடிக்கும், குரல் பிடிக்கும் சொல்ற மோடி என்ன பண்ணிருக்கணும்? வாவ், என்னுடைய நாடு முதல்ல இரும்ப கண்டுபிடிச்சு பாராட்டி இருக்கணும்ல. மோடி என்ன பண்ணார் தெரியுமா? அது தமிழ்நாட்டுல இருந்து அந்த இரும்பை எடுத்துட்டாங்கன்ன உடனே அங்கிருந்து லெட்டர் அனுப்புறாரு, இது சரியா இல்ல, இன்னும் கொஞ்சம் ஆதாரம் இருந்தா கொடுத்து அனுப்புங்க. அது இந்த ஆதாரத்தை அமெரிக்கா கேட்கலையே, இந்த ஆதாரத்தை லண்டன் கேட்கலையே, சொந்த நாட்டின் பிரதமர். ஏன்னா கண்டுபிடிச்சது தமிழன்றதால. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், அந்த ஆதாரம் தர முடியாது, உலகத்தையே முதல் இரும்ப பயன்படுத்தியவன் தமிழன் தான் என்று உறக்க சொன்ன தலைவன் மு க ஸ்டாலின். ஏன் சொல்றேன் தெரியுமா? கலாச்சாரத்திலே மோடி கை வைக்கிறார்.
பண்பாட்டிலையும் கை வைக்கிறார். இங்க பாத்தீங்கல்ல, ஓர் அணியில் தமிழ்நாடு, மண், கலாச்சாரம், மொழி காப்போன்றல்ல, இந்த மூணுக்கும் எதிரியா நரேந்திர மோடி இருக்கிறார். இந்த மூணையும் பாதுகாக்கணும் மு.க. ஸ்டாலின் பாடுபடுறார். நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும், சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் 6 மாசத்துல தேர்தல். நாம் ஒன்றாக இருக்க வேண்டும், வெல்ல வேண்டும். 2026 மீண்டும் தலைவர் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராய் ஆக்குவோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.